வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ்னால் நம்மளோட உடம்போட என்டையர் வெயிட் வந்து தாங்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் தான் வெயிட் பேரிங். ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ ஜாயிண்ட் பெயின் வருமா அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்னோட குழந்தைக்கு வந்து நீ ஜாயிண்ட் வந்து 2 ஜாயிண்ட்லேயும் வந்து வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி எதுவும் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். கீழே விழுந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகி நீ ஜாயிண்ட் பெயின் வருதுன்னா இமீடியட்டாக வருவாங்க. பட் ஆனால் சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 6 மந்த்ஸாக இருக்குது, என்னோடய குழந்தைக்கு வந்து போனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல் தான் வந்து போன் ஃபார்மிங் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறையா இருக்கும். ஸோ ஆக்டிவாக வந்து அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் எடுத்துகிட்டு போயிட்டு போனில் போய் டெபாசிட் ஆகும். ஸோ இப்போ சர்ஜரி அப்படின்னு நீக்கு உண்டான சர்ஜரிஸ் அப்படின்னு பார்க்க போனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னா, இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஜிம்மில் போய் நம்ம இந்த மசில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மசில் வந்து ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாமல் கண்டிப்பாக கிராம்ப்ஸ், ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ் வரும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எலும்பியல் மருத்துவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம மூட்டு வலி பற்றி ஒரு சின்ன குறிப்பை பார்க்கலாம். மூட்டு வலி அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மூட்டு வலி எதனால் வருது, யாருக்கெல்லாம் வருது? நம்மளோட உடம்புல இருக்க ஜாயின்ட்ஸ் எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் வந்து ரொம்ப முக்கியமான ஜாயிண்ட் வந்து நீ ஜாயிண்ட், முழங்கால் மூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து லைக் நீ ஜாயிண்ட் பெயின் ஆர் லைக் பேக் பெயின் ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ்னால் நம்மளோட உடம்போட என்டையர் வெயிட் வந்து தாங்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் தான் வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ். அதில் ரொம்ப முக்கியமாக ப்ளே பண்ணக்கூடிய ஜாயிண்ட் வந்து முழங்கால் மூட்டு, நீ ஜாயிண்ட். ஸோ இந்த நீ ஜாயிண்ட் வந்து அதோட நார்மல் வேரண்டர் இருக்கிறதுனாலே ஃபஸ்ட் ரொம்ப காமனாக வந்து 50 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது ஜாயிண்ட் பெயின் வந்து ருட்டீனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ ஜாயிண்ட் பெயின் வருமா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது வந்து லைக் சின்ன குழந்தைங்க லைக் 5 months இருந்தே வந்து லைக் ஒரு 2 years 3 years ஓல்ட் சில்ட்ரனுக்கும் நீ ஜாயிண்ட் பெயின் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஏஜ்லேயும் வரக்கூடிய நீ ஜாயிண்ட்க்கு ஸ்பெசிஃபிக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க விட்டமின் டெஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம், ஆர் லைக் க்ரோத் பெயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த க்ரோத் ஸ்பர்ட் இருக்கும், அதாவது ஒரு 13 ஒரு 17 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த க்ரோத் ஸ்பர்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப காமனாக நீ ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி க்ரோத் பெயின் இருக்கும்போது நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் எதுவும் கிடையாது. பட் வெரஸ் ஒரு லெஸ் தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மருத்துவரை அணுகி அது என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சப்போஸ் நீ ஜாயிண்ட்டில் வந்து ஏதாவது அடிப்படுதுன்னா அப்போவும் வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து நீ ஜாயிண்ட் வந்து இன்வால்வ் ஆகும்போது வந்து அதில் வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகனால நீ ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப காமனாக வருது. மூட்டு வலி வராமல் தடுப்பதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் சார்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது நீ ஜாயிண்ட் பெயினை வந்து நம்ம எப்படி தடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து அதோட காரணம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காரணத்தை வந்து நம்ம வந்து விரிவாக பேசணுன்னா, இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து லைக் ஒரு லெஸ் தென் 10 இயர்ஸ்க்கு வந்து என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து லைக் டாக்டர் என்னோடய குழந்தைக்கு வந்து நீ ஜாயிண்ட் வந்து 2 ஜாயிண்ட்லேயும் வந்து வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட விட்டமின் டி டெஃபிஷியன்சி எதுவும் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ரிக்கெட்ஸ், அதாவது எலும்பு சத்து குறைவு இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு வந்து ரொம்ப காமனாக வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வரும். அது நம்பர் 1 பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கா அதையும் ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா இப்போது கீழே விழுந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகி நீ ஜாயிண்ட் பெயின் வருதுன்னா இமீடியட்டாக வருவாங்க. பட் ஆனால் சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 6 மந்த்ஸாக இருக்குது, என்னோடய குழந்தைக்கு வந்து 5 வயசு தான் ஆகுது, 10 வயசு தான் ஆகுது, பட் ஆனால் ஒரு 6 மந்த்ஸாக பெயின் இருந்துகிட்டே இருக்குது, அதுவும் நைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க செக் பண்ணணும். லெஸ் தென் 10 இயர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப காமனாக வரக்கூடியது.
above 10 years மேலே இருக்கும்போது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து growth pain வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் லைக் அடல்ட்ஸ் வந்து லைக் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வில் அடிபட்டுச்சுன்னா அப்போவும் வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதில் ஏசிஎல் இன்ஜுரிஸ் அண்ட் மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப 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 காமன். ஸோ அண்ட் போஸ்ட் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே எஸ்பெஷலி விமன் பாப்புலேஷனில் வந்து லைக் போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஜாயிண்ட் பெயின் வந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு வலுவிழப்பு இருக்குதா அப்படிங்கிறத ரொம்ப செக் பண்ணணும். ஏன்னா அதனால் வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அண்ட் மோர் தென் 50 இயர்ஸ் மோர் தென் 60 இயர்ஸ்க்கு வந்து போத் பாப்புலேஷன் as well as மேல் as well as ஃபீமேல் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஜாயிண்ட் வந்து வேர் அண்ட் டேர், அதாவது அதிக தேய்மானத்தினால வரக்கூடிய ஜாயிண்ட் பெயின் வந்து ரொம்ப காமன். இதை தவிர ஃப்ராக்சரோ இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த ஸ்டேஜ்லேயும் வரலாம். ஸோ பட் ரொம்ப காமனாக வரக்கூடிய ஸ்டேஜஸ் வந்து தேய்மானத்தினால வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். மூட்டு வலி இருக்கிறவங்க தங்களுடைய உடலை எப்படி பராமரித்துக்கொள்ளணும் டாக்டர்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீ ஜாயிண்ட் முழங்கால் மூட்டில் வந்து பெயின் இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து அந்த பெயினை வந்து அதாவது க்யூர் பண்ணாமல் எந்த ஒரு எக்ஸசைஸோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணுறது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அந்த பெயின் வந்து எதனால் வருது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு போதிய அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகள் வந்து மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனை மூலமாக வந்து அதை ஃபஸ்ட்டு நம்ம தீர்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக வந்து நம்ம இப்போது அந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ரெமிடியோ வந்து இது பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாயிண்ட் தேய்மானத்தினால வரக்கூடிய பெயின் வந்து ரொம்ப காமன். ஸோ இப்போ தேய்மானத்தை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஆர் தேய்மானம் வந்ததுன்னா ஃபர்தராக எப்படி நம்ம டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு தேய்மானம் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளோட போனோட டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா வந்து எலும்போட டென்சிட்டி எடுக்கும்போது நம்மளோட ஒரு அரௌண்ட் ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்மளோட போன் டென்சிட்டி வந்து அப்ஸ்கேல் ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது போனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிற செல் தான் வந்து போன் ஃபார்மிங் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறையா இருக்கும். ஸோ ஆக்டிவாக வந்து அது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கால்சியம் எடுத்துகிட்டு போயிட்டு போனில் போய் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த டெபாசிட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து till 35. அண்ட் 35க்கு அப்புறமா வந்து போன் டென்சிட்டி எல்லாத்துக்கும் நேச்சுரலாகவே வந்து குறையும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த போன் டென்சிட்டி ஆஃப்டர் 35 வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அட்லீஸ்ட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லோப்பை வந்து கீழே விழாமல் நம்ம ஸ்லோப் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வெயிட் இருக்கக்கூடாது. வித்தின் அவங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்குள்ளே இருக்கிறது பெட்டர். அண்ட் அதே மாதிரி வந்து போஸ்ட் மெனோபாசல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாதவிடாய் நின்ற பெண்கள் வந்து ப்ராப்பர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் நீ எக்ஸசைசஸ் நம்ம நார்மலாக இப்போ வாக்கிங் போகிறது லைக் அவங்க ருட்டீன் எக்ஸசைசஸ் தவிர நீக்குன்னு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் இருக்குது. குவாட்ரிசெப்ஸாக இருக்கணும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து ரெகுலராக பண்ணணும். ஸோ இந்த அண்ட் மோரோவர் லைக் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து கால்சியம், ஃபாஸ்பரஸ், விட்டமின் டி. ஸோ இது அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் உள்ள ஃபுட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த 4 சின்ன டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணால் தேய்மானத்தையும் தடுக்கலாம். சப்போஸ் தேய்மானம் இருந்ததுன்னா ஃபர்தராக டேமேஜ் ஆகணும் தடுக்கலாம். மூட்டு வலி வந்தவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? இதற்கு எக்ஸ்டர்னல் சர்ஜரி ஏதாச்சும் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கா? இப்போ சர்ஜரி அப்படின்னு நீக்கு உண்டான சர்ஜரிஸ் அப்படின்னு பார்க்க போனால் அகெயின் கம்மிங் பேக் டு ஸ்கொயர் ஒன், அந்த என்ன காசுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னா, இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த கிருமியை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது வந்து லைக் தட் இஸ் அ மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது ரிக்கெட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். அதை வந்து க்யூர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து க்ரோத் பெயின். யூஸ்வலாக வந்து இந்த க்ரோத் பெயினால் வரக்கூடிய நீ ஜாயிண்ட் பெயின் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நார்மல் சப்ளிமெண்ட்ஸ், ப்ராப்பர் ரெஸ்ட் இருந்தால் போதும். அண்ட் அடுத்தது வந்து இப்போ சப்போஸ் ஜாயிண்ட்டில் வந்து எதாவது அடிப்படுது, ஏதாவது ஜவ்வில் ஏதாவது அடிப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஆர்த்ரோஸ்கோபி அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு
அந்த எந்த அளவுக்கு வந்து அந்த ஜவ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து ஆர்த்ரோஸ்கோப்பிக்காக அதாவது ஓப்பன் பண்ணாமல் ஒரு கீஹோல் சர்ஜரிஸ் அந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நீ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் வந்து அடிபட்டிருந்ததுன்னா கீஹோல் சர்ஜரி மூலியமாக வந்து அதை சரி பண்ணலாம். அகெயின் கம்மிங் பேக் டு த லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆர்த்ரைட்டிஸ், அதாவது தேய்மானத்தினால் வரக்கூடிய ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து இப்போ இனிஷியலாக வந்து மாத்திரைகள், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேஜை அவங்க க்ராஸ் பண்ணியும் அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதாவது பிஆர்பின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஹயால் கன் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லூப்ரிகன்ஸ், அதாவது நம்ம அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம நீ ஜாயிண்ட்குள்ளே கொடுத்தோன்னா அந்த ஒரு லூப்ரிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தட் லைக் அந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகிறதுனால வந்து அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் கொஞ்சம் சரி செய்ய முடியும். பட் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டும் அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து தீர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேஜஸ் வந்து ஃபைனலாக வந்து நோ அதர் சாய்ஸ் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முன்னாடி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அண்ட் ஒரு பெரிய ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து இட் வாஸ் லைக் பிக் திங். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இப்போ வந்து இன்ஃபேக்ட் லைக் நம்ம டே கேராகவே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் மார்னிங் வருவாங்க, ஆஃப்டர்நூன் சர்ஜரி இருக்கும், ஈவினிங் வீட்டுக்கு போகிற ஸ்டேஜ்க்கு நம்ம இந்தியாவும் வந்து இட் ஹாஸ் டெவலப்ட், வி ஆர் டூயிங். ஸோ அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னா என்னென்னா வந்து லைக் அந்த இயற்கையான மூட்டை வந்து கொஞ்சம் அந்த தேய்மான பகுதி எல்லாமே வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு செயற்கை மூட்டு நம்ம பொருத்துவோம். ஸோ செயற்கை மூட்டு பொருத்தும் போது வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய முக்கியமான டவுட் என்னென்னா வந்து லைக் ஸோ செயற்கை மூட்டு பொறுத்திருக்கும் அது எவ்வளோ நாள் லைக் ஒரு வேலிடிட்டி ஒரு எக்ஸ்பைரி அதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ அகெயின் அது இப்போ செயற்கை மூட்டு பொறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா வந்து ஒரு 50 இயர்ஸ் ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மேக்ஸிமம் எங்களோட ரெக்கார்ட் பிரகாரம் இப்போத்துக்கு வந்து ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் போஸ்ட் சர்ஜரி, அதாவது சர்ஜரி பண்ணி ஒரு 35 வருஷம் கழிச்சும் வந்து பேஷண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்க. அந்த செயற்கை மூட்டு வந்து நல்ல கண்டிஷனில் இட்ஸ் ஃபங்க்ஷனிங். ஸோ தட் இஸ் அ குட் இது. ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் நீ ஜாயிண்ட் பெயின். தவறான உடற்பயிற்சிகளின் மூலமாக மூட்டு வலி உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா? இது எப்படி தவிர்க்கிறது? ராங் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு அந்த டேர்ம் எப்படி வருதுன்னா லைக் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக ரொம்ப காமனாக வரக்கூடிய காரணம் பேஷண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்க போனால் வந்து ப்ராப்பர் வார்ம் அப். கண்டிப்பாக வந்து இப்போது அது முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட்டுன்னு கிடையாது, உடம்புல நமக்கு எந்த ஒரு ஜாயிண்ட்டை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி இந்த ஜிம்மில் போய் நம்ம இந்த மசில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மசில் வந்து ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இஃப் யூ கோ கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து டேமேஜஸ் வரும். அதுக்கு வந்து இது அதோட கான்ட்ராக்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அதுக்கு நம்ம அதிகமாக எக்ஸர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கிராம்ப்ஸ், ஸ்ப்ரெயின் அந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ் வரும். அது ஒரு மசிலுக்கு வரும்போது கண்டிப்பாக நீ ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லிகமெண்ட்ஸ் இன்சைட் உள்ளே இருக்குது. ஸோ அந்த லிகமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நீ ஜாயிண்ட்டை வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஜவ் அது எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் நம்ம அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணும்போது அதோட இன்ஜுரிஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு ஹோம் ரெமெடிஸ் ஏதேனும் இருக்கா டாக்டர்? இந்த ஹோம் ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பேஷண்ட்ஸ் சொல்ல தான் வந்து லைக் பிகாஸ் எல்லோரும் வந்து இந்த லாக்டவுன் பொசிஷனில் வந்து நோபடிஸ் எமர்ஜென்சினா மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க, வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக நீ ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து யூ கேன் டேக் ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபிசியோதெரப்பி, ஹோம் ஃபிசியோதெரப்பி, அதாவது என்னென்னா ஹாட் வாட்டர் பேக், கோல்ட் பேக்ஸ், பெயின் ரிலீவிங் ஜெல், இந்த க்ரெப் பேண்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வீட்டிலே வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் பெயின் இருக்கும்போது இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பெயின் ஒன்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் எவ்ரிடே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அவங்களோட ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் ஃபர்தராக வந்து நீ ஜாயிண்ட் பெயின் வராமல் இருக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் சப்ளிமெண்ட்ஸ்னு இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. ஜாயிண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொலாஜன் பேஸ்ட். இப்போ கொலாஜன்ங்கிறது நம்ம உடம்புல நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படுது. பட் ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொலாஜனால் இருக்கிறதுனால கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸும் வீட்டிலே நம்ம வந்து எடுத்துக்கலாம்.
மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த மூட்டு பகுதியிலிருந்து ஒரு சில நேரங்களில் சத்தங்கள்லாம் கேட்கும். இது ரொம்ப ஆபத்தானதா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப நல்ல கேள்வி. நீ சம்டைம்ஸ் மூவ் பண்ணும்போது சில பேர் வந்து லைக் அந்த டக் டக்குன்னு சவுண்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் லாங் உங்களுக்கு வலி வராத வரைக்கும் இட் இஸ் ஓகே. பட் அந்த எதனால் அந்த சவுண்ட் வருது அப்படின்னா அந்த அவங்களோட முழங்கால் மூட்டில் நீ ஜாயிண்ட்டில் வந்து நீ கேப்னு சொல்லுவாங்க. பெட்டலாங்கிறதா நீ கேப் போன். ஸோ அந்த சின்ன போன் வந்து அந்த நம்மளோட தை போன் மேலே வந்து நம்ம மடக்கி நீட்டும் போது வந்து அது மேலே வந்து மூவ் ஆகும், ஸ்லைட் ஆகும். ஸோ அது ஸ்லைட் ஆகும்போது வந்து ஒரு க்ரூவில் வந்து அது ஸ்லைட் ஆகும். ஸோ அந்த க்ரூவில் வந்து ஸ்மூத்தாக போகும்போது அந்த கண்டிப்பாக அந்த சவுண்ட் வராது. சம்டைம்ஸ் அந்த க்ரூவ்லேருந்து ஆஃப் ரோட் எப்படி ஒரு ட்ரெயின் வந்து அதோட ட்ராக்லேருந்து ஆஃப் ட்ராக் போகும்போது சவுண்ட் வருதோ த சேம் மெக்கானிசம் தான் நம்மளோட நீ ஜாயிண்ட்லேயும். அதோட அந்த நீ கேப் போன் வந்து அதோட க்ரூவில் இருக்கும்போது சவுண்ட் கண்டிப்பாக வராது. அந்த க்ரூவ்லேருந்து கொஞ்சம் விலகி போகும்போது சைடில் இருக்க போனை இடிக்கும் போது தான் சவுண்ட் வரும். ஸோ இனிஷியலாக நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். பட் இதே க்ரானிக்காக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த நீ கேப் போன் அந்த பெட்டலாங்க சொல்லக்கூடிய நீ கேப் போனோட அடிப்பகுதி வந்து தேய்மானம் வரும். ஆப்வியஸ்லி ஃப்ரிக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக தேய்மானம் வரும். அண்ட் ஃபர்தர் லேட்டர் வந்து ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது.